பொய்யாமுலக உல்லாசத்தினால் மனம் போன வழி நடந்தேன். ஏசையா பயம் அபயம் இறங்குமே செய்யா என் தாதாவே. ஐயா நான் பாவி என்னை ஆளும் தயாபரனே, என்னை ஆளும் தயாபரனே. எத்தனை சோதுகள் எத்தனை வாதுகள் எத்தனை தீதுகளோ, என் அத்தனை என் பிழை அத்தனையும் போரு தாண்டருளும் கோவே. ஐயா நான் பாவி என்னை ஆளும் தயாபரனே, என்னை ஆளும் தயாபரனே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் இப்படி சொல்லுகிறது. அந்நிய பாஷை பரியாச உதடு என்று அங்கு போடப்பட்டிருக்கு. அதாவது ஸ்டாமரிங் டங்ஸ், பரியாச உதடுகளினால் நான் ஜனங்களோடு கூட பேசுவேன். அப்போ இந்த அபிஷேக கூட்டத்தில் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் பொழுது முதலாவது நம்முடைய ஒரு உதடுகள் இட் வில் ஸ்டார்ட் ஸ்டாமரிங். நம்முடைய உதடுகள் என்ன பண்ணும்? தடுமாறும். அப்போ நம்முடைய வாயிலிருந்து வருகிற பேச்சு ஒரு பரியாச உதடு, ஸ்டாமரிங் டங்ஸ் என்று வரும். ஆனால் இந்த ஸ்டாமரிங் டங்ஸ் என்றது சொல்லுகிறதை இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அந்த பரியாச உதடுகளினால் தேவன் என் ஜனங்களோடு கூட பேசுவார். அது பரியாச உதடு மாதிரி தான் தெரியுது, ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு பாஷை. அநேகர் இந்த ஸ்டாமரிங் டங்ஸோடு கூட பல ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசின காரியத்தை நான் சொல்கிறேன். I may not talk a structured message today. கர்த்தர் இன்றைக்கு ஒரு காரியத்தை திட்டவட்டமாய் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுமா. அப்போ இந்த பரியாச உதடுகளினாலே many people are satisfied. அந்த நாட்களில் கிடைத்த அந்த பாஷையை வைத்துக் கொண்டே we want to get into the cemetery. கல்லறைக்கு போய் அடக்கம் பண்ற வரைக்கும் அதே பரியாச உதடு, அதே ஸ்டாமரிங் டங், அதே பாஷையை பேச நாம விரும்புகிறோம். அது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு அடையாளம். நான் ஜனங்களோடு பேசுகிற பாஷை என்று சொல்லியிருக்கிறார். பட் டோன்ட் பி சாட்டிஸ்ஃபைட். இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் வரும், அப்பொழுது அந்த நாளிலே நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஒரு மனதோடு கூட மகிமைப்படுத்தும்படிக்கு அவர் என்னிடத்திலே காணப்படுகிற அந்த பரியாச உதடுகளை அவர் சுத்தமான பாஷையாக மாற்றுவாராம். He will make it a chaste language. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். பரிசுத்த ஆவி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம், ஆனா இந்த பரியாச உதடு இன்னும் கிடைக்காம இருக்கலாம். புரியுதா?
ஆனால் இந்த ஸ்டாமரிங் டங்ஸோடு கூட நம்ம இத்தனை நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அந்த பரியாச உதடை என்ன பண்ணணுமா? சுத்தமான பாஷையாக மாற்ற வேண்டுமா? பரியாச உதடு என்பது தேவன் ஜனங்களோடு கூட பேசுகிற பாஷை. ஆனால் சுத்தமான பாஷை என்ன? நாம் கர்த்தரை ஒருமித்து மகிமைப்படுத்துகிற ஒரு பாஷை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ரெண்டு தவறு இல்ல. தேவன் நம்மோடு கூட பேசுகிற பாஷையின் தவறுன்னு நான் சொல்லல. ஆனால் அந்த பாஷையை கர்த்தர் சுத்தம் பண்ணி நாம் அவரோடு கூட என்ன பண்ணணும்? பேசணும். அவரை என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுக்கு முதலாவதாக விளக்கி சொல்ல விரும்பினார். ஆகையினால இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நாம் நினைக்கிற பொழுது அநேகர் பெற்றிருக்கலாம், பெறாமல் இருக்கலாம். பெற்றவர்களுக்கு ஒரு அந்நிய பாஷை அல்லது பரியாச உதடுகளினாலே கிடைக்கக்கூடிய அடையாளம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கு சோர்ந்து போகாதீங்க. இந்த அந்நிய பாஷை அல்லது பரியாச உதடுகள் என்பது அது கர்த்தர் கொடுக்கிற வரங்களில் ஒன்று. ஆனா அடையாளம்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம் சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் அது சமாதானம் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஆகையினாலே என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆனால் இதுவே நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க இளைப்பாறுதல் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 28, 11, 12, 13 அவர் பேசுகிறார். இதுவே இளைப்பாறுதல். அப்படி என்றால் இந்த பரியாச உதடுகளை பேசுகிறது தான் ஒரு அடையாளம் என்று அவர் சொல்கிறார். இதுவே தான் உங்களுக்கு இளைப்பார். ஆகையினால இன்றைக்கு நீங்க கேளுங்க, ஆண்டவரே இந்த ஒரு காரியத்தோடு கூட என்னை நிரப்புங்க. இரண்டாவது, இந்த preamble is required. அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட உடனே அவர்கள் விரும்புகிறது என்ன? அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட தத்துவங்கள் என்ன? பரிசுத்த ஆவி பெற்றால் வல்லமை கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள், அல்லது பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்று நினைக்கிறார்கள். அப்படி பிரசங்கிக்கிறாங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் பரிசுத்த ஆவி பெறும் பொழுது வல்லமையை பெற்றுக்கொள்வீங்கன்னு தமிழ் பைபிள் சொல்லல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள், there is lot of difference between the strength and the power. இங்கிலீஷ்ல சரியான வேர்ட்ஸ் கிடைக்காததுனால they have translated as power. But I am telling you, when you receive the Holy Spirit, you receive the strength. இதுதான் சரியான கர்த்தருடைய வார்த்தை. பலனுக்கும் ஒரு வித்தியாசம், வல்லமைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஒருவேளை எனக்கு பரிசுத்த ஆவி வரும் பொழுது நான் பலன் அடைகிறேன், எனக்கு இன்னும் அந்த வல்லமை கிடைக்கும். அது வரங்களினாலே கிடைக்கிற வல்லமை. எனக்கு அன்புக்குரியவர்களே, முதலாவது பலப்படும். அநேக நேரத்தில் இப்படியாய் ஒரு தவறான உபதேசங்கள் நிலவிக் கொண்டிருக்கிறபடியினாலே வல்லமை 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 என்று சொல்லி வல்லமையை பெற்றுக் கொள்வதுதான் அடையாளம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் வேதத்தை நான் எங்கு வாசித்து பார்த்தால், when you receive the Holy Spirit, you shall receive the strength. ஆண்டவரே சொன்னார், லூக்கா நீங்க 24:49 அவர் சொல்றாரு, நீங்க எருசலேமில் உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். அவர் வல்லமையை குறித்து அந்த இடத்துல பேசல, பலன் என்றுதான் பேசுகிறார். இப்பொழுது அநேகர் வல்லமை இருக்குது, ஃபயர் ஃபயர் என்று சொல்லி
ஃபயர் அனாயிண்டிங் கிடைத்தவங்க எல்லாம் பலன் இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். I want you to differentiate these things. I want to emphasize today that when you receive the Holy Spirit, you should receive the strength. அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலன். இந்த ஒரு முகவுரையை வைத்துக்கொண்டு என்னோடு கூட எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் அந்த அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. நான் அதை சில வசனங்களை வாசிக்கிறேன். தயவு செய்து அதை கவனமாய் உன்னிப்பாய் கேளுங்கள். 10ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த பலப்படுங்கள்ன்றத அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஐ வாண்ட் யூ டு அண்டர்லைன் பலப்படுங்கள். சரி, அடுத்த வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அதை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. பலப்படுத்துங்கள், பலப்படுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறாராம்? இந்த உலகத்தில், இந்த பொல்லாங்கனுக்குள் விடப்பட்ட இந்த உலகத்திலே நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய எதிராளி இடத்திலிருந்து நமக்கு ஒரு போராட்டம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். ஒருவேளை வானமண்டலத்தின் லோகாதிபதிகள் நேராய் உன்னை தாக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த வானமண்டலத்தின் லோகாதிபதிகளினுடைய இன்ஃபுளுன்ஸினாலே சில மனிதர்களால் ஏவப்பட்டு அந்த மனிதர்களால் உங்களுக்கு என்ன வரணும்? ஒரு சில குடும்பங்களிலே கணவனால் கூட போராட்டம் வருகிறது. ப்ராபபிலி அவனும் அபிஷேகம் பெற்றவன் தான், அவனும் ஊழியம் செய்கிறவன் தான். பட் he opened the window for the entry for the devil. ஆகையினாலே அவனிடத்தில் இந்த வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனை அவன் மூலமாக, கணவன் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, மனைவி மூலமாக நமக்கு போராட்டங்கள் இருக்கும். இந்த போராட்டங்களை வல்லமைன்னு சொல்றதுன்னா நீங்க அதை எதிர்த்து நீங்க என்ன பண்ணணும்? போராடி ஜெபிக்கணும். ஆனா நான் அந்த போராடணும்ன்றத நீங்க அவனோடு கூட யுத்தம் பண்ணணும் அந்த அர்த்தத்துல நான் பேசல. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, நான் அதைத்தான் உங்களுக்கு முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் அவனோடு கூட நீங்க என்ன பண்ண வேண்டாம்? யுத்தம் பண்ண வேண்டாம். தொடர்ந்து வாசித்து பாருங்க. ஆகையினாலே தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், இது எதிர்த்து யுத்தம் பண்ணணும்னா போட்டிருக்கு, எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை எடுத்துக்கொள்ளுங்களை அண்டர்லைன் பண்ணுங்க. எடுத்துக்கொண்டு சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டிக்கொண்டு நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்க நெய்யும் அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலான விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். நில்லுங்களை நீங்க போடும். He wants you to stand. He does not want you to do anything more than that. You put on. சில காரியங்களை நீங்க என்ன பண்ணுங்க? தரித்துக் கொள்ளுங்க. நீங்க போய் நில்லுங்க. ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள்ன்றத அண்டர்லைன் பண்ணுங்க. அடுத்த வசனத்துல எப்பொழுதும் நீங்க பரிசுத்த ஆவியிலே ஜெபம் பண்ணி விழித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்க இந்த 10வது வசனத்தை தவிர மற்ற எல்லா வசனத்திலும் போட்ட அந்த வார்த்தைகளை நீங்க பண்ணிருக்கீங்களே,
அதுல உங்களுடைய சுய முயற்சி ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். என்ன இருக்கு? எடுக்கிறது ஒரு சுய முயற்சியா? எல்லாமே அங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர். நான் சொல்றேன், பிஃபோர் என்ட்ரி இன்டு தி ஆர்மரி ஆஃப் காட், கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள God has kept an armory. அல்லேலூயா சொல்லுவோமா? அத நீங்க அந்த ஆர்மரிக்குள்ள புகுவதற்கு முன்னதாக ஆண்டவர் ஒரு பெரிய சத்தியத்தை சொல்லுகிறார். நீங்க என்ன? நீங்க கிறிஸ்துவிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் நீங்கள் பலப்படணும். அதுதான் நீங்க செய்ய வேண்டிய முயற்சி. இது ஆண்டவர் செய்ய மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் ஆர்மரியில எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறார். நீங்க போய் எடுத்துக்கொள்ள போறீங்க, அவ்வளவுதான். யூ ஆர் கோயிங் டு ஜஸ்ட் டேக் இட். எடுத்துக்கொள்ளுங்க போடுறாரு. அதை எடுத்து தரித்துக் கொள்ளுங்க. அந்த சத்தியம் என்ற கட்சியை எடுத்து கட்டிக்கொள்ளுங்க. அதுல கட்டிக்கொள்ளுகிறது தான் உங்களுடைய முயற்சி. ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த ஆர்மரியில என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? எல்லாவற்றையும் அடுக்கி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆர்மரிக்குள்ள என்டர் பண்ணுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன? நீங்க கிறிஸ்துவிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்கள். பலப்பட்டவன் தான் he can take the shield of faith. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க. அவன் தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். அவன் எடுத்துக்கொண்டாதான் அவனுக்கு வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் பலப்படாத படிச்சு, நீங்க நல்லா கவனிக்கணும். I want you to give a parallel to this particular thought. Saul, he was not strengthened in the fundamentals of God. சவுல் என்கிற அந்த ராஜா கர்த்தருடைய கற்பனைகளிலே அல்லது கர்த்தருடைய காரியங்களிலே அவன் பலப்படலை. He never went through the fundamentals. He was made a king. ஆகையினால்தான், ஆனால் தாவீது அவன் எல்லாவற்றிலும் பலப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? பலப்பட்டுட்டு ஒரு யுத்தத்திற்கு அவன் போகிறான். கோலியாத்தை வெல்லணும். அப்போ அவன் பலப்பட்டபடியினாலே இங்கு சொல்லப்பட்ட எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து அவன் தன் மீது தரித்துக் கொண்டபடியினாலே அவன் ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அவன் என்ன பண்றான்? யுத்தத்துக்கு போறான். ஆனால் சவுல் அவன் பலப்படாததினாலே அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு ஒரு பாதரட்சியை கொடுக்கிறான், அவனுக்கு ஒரு ஈட்டியை கொடுக்கிறான், அவனுக்கு ஒரு சோடை கொடுக்கிறான், அவனுக்கு ஒரு ஷீல்டை கொடுக்கிறான். அப்போ அவன் தாவீது என்ன சொல்றான்? அதுக்கு இந்த போட்டு எனக்கு I am already wearing all the armor of God. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் கர்த்தர் கொடுத்த எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் நான் என்ன பண்ணிருக்கேன்? தரித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். I already wear. I am just going. அவருடைய நாமத்தினாலே போறேன். நான் அந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்க நான் போகிறேன். But I put on all the armor of God. I do not want the worldly wisdom. இவைகள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வரங்கள் இல்லை, அதிகாரம் இல்லை, ஆனாலும் உங்களால் கர்த்தரோடு கூட வாழ முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வரங்கள் அதிகாரங்கள் என்று சொல்லி நீ பலன் இழந்து போய் நிற்க கூடாது. அதனால ஒரு பிரயோஜனம் நீ கிறிஸ்துவிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிறது தான் ஒரு முக்கிய. அது உன்னுடைய பங்கு. நீங்க பலப்படுங்கள் என்று அவர் எழுதி வைத்திருக்கார். மற்றெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் தான் சொல்றார், தரித்துக் கொள்ளுங்கள் என்று தான் சொல்றார். எவ்ரிதிங் இஸ் prepared by him for those who strengthen themselves. அவர்கள் கிறிஸ்துவிலே பலப்படுகிறவர்களுக்கு, அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுகிறவர்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணி வைத்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதுல நம்ம ஜஸ்ட் யூ ஹேவ் டு டேக் இட், யூ ஹேவ் டு ஜஸ்ட் புட் ஆன், அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா.
just to take and put on is your work. பட் இந்த இடத்துல பலப்படுகிறது ஒரு பெரிய கஷ்டம். நான் ஏற்கனவே இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னேன். அதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த 10வது வசனத்துல, என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று வேதம் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். Before you take on to the armor of God, உனக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் நீ என்ன பண்ண போற, அவரை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாய் இருக்கும்படிக்கு அவருடைய சர்வாயுத அர்க்கத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்னாக நீ உன்னை என்ன பண்ணு, பலப்படுத்த. நீ எதுல பலப்படுத்தணுமா? கர்த்தரில் பலப்படணுமா? எனக்கு அன்புக்குரியவர்களே, இங்க இந்த இடத்துல தான் ப்ராபபிலி நீங்க நினைக்கலாம், ஐ எம் a very negative preacher நினைக்க சொல்லுவீங்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஃபயர் இருக்கு, வல்லமை இருக்கு அப்படின்னு கத்தலாம். ஆனா ஐ பிலீவ் இன் மை ஸ்ட்ரென்த். God to strengthen me to take up the shield of faith. எனக்கு அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியிலே நான் விழித்திருந்து செபிக்க நான் என்னை பலப்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அந்த பலப்படுதல் இல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவிலே என்னை பலப்படுத்திக் கொள்ளாது இருக்கும் பொழுது நான் பரிசுத்த ஆவியினாலே நான் விழித்திருந்து என்ன பண்ண முடியாது, செபிக்க முடியாது. ஆகையினாலே இந்த காரியத்தில் 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் அபிஷேகத்துக்குள்ளாய் நடத்த போறேன். கர்த்தரில் பலப்படுகிறதுனா என்ன? நல்ல கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன். யூ மே சே டு மீ, நான் ரட்சிப்பு அடைந்த உடனே நான் என்ன பண்ணிருக்கேன், இயேசு எனக்குள்ள இருக்கிறார். பட் அவர் எனக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா பிரச்சனை வரும் பொழுது சொல்லுங்களேன், நீங்க தான் சொல்லணும். ஏன்னா அபிஷேகம் இருக்குன்னு நினைக்கிறோம். அபிஷேகம் இருக்கு, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறான்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு பிரச்சனை, ஒரு பாடு, ஒரு போராட்டம், ஒரு எதிர்ப்பு வரும் பொழுது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? So weak. You are so weak. ஆகையால் கர்த்தரிலே அவர் எனக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா அந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காண ஒரு 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 அதை மேற்கொள்வதற்கு இந்த கர்த்தரிலே பலப்படுகிறதை விட்டு நம்ம என்ன பண்றோம், நம்முடைய மூளையின் படி நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், செயல்பட ஆரம்பிக்கிறோம். இதுதான் நல்லா நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஏன் நமக்கு தோல்வி வருகிறது என்றால், நாம் போராட்டம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் அந்த போராட்டம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுகிறோம், கர்த்தர் எனக்கு சமீபமாய் இருந்தால் அந்த பலத்தோடு கூட போவேன். அவர் எனக்கு உள்ள ஒரு ரட்சிப்புல அனுபவத்துல எனக்குள்ளதான் இருக்கிறார். ஆனா உள்ளதான் இருக்கிறாரு. அவருக்கும் எனக்கும் என்ன பண்றது, என்ன இருக்கு, இடைவெளி இருக்கா இல்லையா? இடைவெளின்னு ஏன்னு சொல்றேன்னா, நீங்க கர்த்தரில் பலப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க கர்த்தருடைய வழியை நீங்க ஆராய்ந்து நடப்பீங்க. உங்களுடைய மூளை அறிவிலே செயல்பட மாட்டீங்க. சரிதானா? அப்போ நீங்க மூளையில நீங்க செயல்படும் பொழுது உனக்கும் கர்த்தருக்கும் என்ன ஆகுது, ஒரு இடைவெளி வருது. நல்லா கவனிங்க. 2வது, நான் ரொம்ப எளிய முறையில பேசணும்னு கொஞ்ச நாளா பரிசுத்த ஆவியை பற்றி பேசிட்டு இருக்கேன். சென்ற வாரத்தில் என் மனைவி கூட ஒரு காரியத்தை சொன்னார். பரிசுத்த ஆவி இருக்கு, ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் அவர் எனக்கு என்ன பண்ணல, சமீபமா இல்ல. as simple as that. ஆகையினால் தான் உன்னுடைய பலிபீடம் எப்பொழுதும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஏனென்றால் பரிசுத்த ஆவி உனக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா அவர் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாரே, அவர் செயல் இழந்தவராய் காணப்படுகிறாரே. நாம் அவரை அவித்து போட்டு வைத்திருக்கிறோமே.
அப்போ அந்த ஆவியானவர் எனக்கு சமீபமா இல்ல, எனக்கு எங்க இருக்கிறாரு? ஆனால் இங்கு கர்த்தரில் பலப்படுகிறது என்று என்றால் என் கர்த்தரை எனக்கு சமீபமாக வைத்துக் கொள்வது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்குள் இருக்கிறது மாத்திரம் பத்தாது பிரியமானவர்களே, அவர் எனக்கு சமீபமாய் இருக்கணும். எனக்குள் இருக்கிற அந்த ஆவியானவர் துக்கப்படுத்தாமல் வைத்திருக்கணும். எனக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் அவித்து போடாமல் வைத்திருக்கணும். எப்பொழுதும் எனக்கு சமீபமாய் இருக்கணும். அவரை எப்பொழுதும் எனக்கு சமீபமாய் வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி வேதத்திலே சொல்லப்படுகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? நொறுங்குண்ட இருதயத்திற்கு கர்த்தர் சமீபம். அப்போ நான் கர்த்தரில பலப்படணும்னா எனக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கணும். இதை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். ஒன்னும் உங்களுடைய மூளை அறிவிலே செயல்பட்டுட்டே இருக்கலாம். யூ மே பி a righteous man. நீங்க ஒரு நீதியுள்ள மனுஷனா தான் இருக்கணும். ஆனால் எல்லாவற்றையும் உங்களுடைய அறிவினாலே நீங்கள் செயல்பட நீங்க நினைக்கிறீங்க. சோ உங்க அறிவு உங்களுக்கு என்ன கூட நடுவுல ஒரு கேப் உண்டாயிருக்கு. கர்த்தருக்கும் உங்களுக்கு நடுவுல என்ன இருக்கு? இந்த மூளை என்ன வந்தது? என் கையுக்கும் இருதயத்துக்கும் நடுவுல அது என்ன பண்ணுது? ஒரு தடையா நிக்குது. அதனால இந்த மூளைன்படி, அந்த மூளை சொல்றபடி நம்ம செஞ்சிடறோம். ஆண்டவர் சொல்லுகிற அந்த விருப்பத்தை நம்ம செய்யறோம். ஆகையினாலே கர்த்தரிடத்துல கர்த்தர் எனக்கு சமீபமாய் இருக்கணுமா? எப்படி அவர் சமீபமாய் வருகிறார் என்றால், நான் செய்கிற, நான் என்னிடத்தில் காணப்பட்ட குறைகள் என்று நான் உணரும் பொழுது எனக்கு ஒரு நொறுங்குண்ட இருதயம் உண்டாகுது. அல்லேலூயா சொல்லுவோமா? நீ குறை இல்லைன்னு நியாயம் ஆல் ரைட் என்று சொல்லும் பொழுது நீ அவருக்கும் உனக்கும் டிஸ்டன்ஸ். ஆனா ஆண்டவரே, நான் குறைவுள்ள மனுஷன், இது என்னுடைய பலவீனம் என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய இருதயம் நொறுக்கப்படுகிறது. ஆண்டவர் உனக்கு சமீபமாய் வந்து விடுகிறார். ஆண்டவரே, இது என்னுடைய குறை. ஆண்டவரே, இது என்னிடத்தில் காணப்படுகிற குறைவு. ஆண்டவரே, 77ஆம் சங்கீதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீது ஒரு பலவீனத்தை பற்றி சொல்லுகிறார். 77 10வது வசனத்தை எடுத்தீங்கன்னா, 5வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா அவன் புலம்புறான். ஆண்டவரே, உம்மிடத்துல இரக்கம் இல்லையே, உம்முடைய இரக்கம் எல்லாம் அணைஞ்சு போயிடுச்சா? 7வது 8வது வசனத்துல வாசிப்பார். எனக்கு இரக்கத்தை காண்பிக்க மாட்டேங்கிற. இரவு முழுவதும் அவனுடைய ஆவி ஆராய்ச்சி செய்கிறது. அவனுடைய ஆராய்ச்சி செய்து விட்டு அவன் சொல்லுகிறான், இதற்கு காரணம் கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார். இது அவனுடைய ஆட்டிடியூட்ல இருக்கிற ஒரு குறைவு. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ஆட்டிடியூட்ல இருக்கிற அந்த குறைவு, அவன் குறைவு என்று அறியாதபடியினாலே கர்த்தர் அவனுக்கு தூரமாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால் தான் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இப்படி நான் பேசுகிறது இது என்னுடைய பலவீனம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அந்த பலவீனம் என்று நீ ஒத்துக்கொள்ளும் பொழுது நீ நறுங்குண்ட இருதயத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற. அல்லேலூயா, இது என் பலவீனத்தோடு கூட நான் நிற்கிறேன் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை பலப்படுத்துறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நீ பலவீனன் ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் அவர் எப்படி உன்னை பலப்படுத்த முடியும்? அப்படி என்றால் நான் கிறிஸ்துவிலே நான் பலப்படணும்னா எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வேண்டும். ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் ஆல் ரைட் என்று சொல்லிக் கொண்டிருந்தா நீங்க பலப்படவே முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுனுடைய வாழ்க்கையில இதை நாம் அதிகமாய் நம்ம இதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, 2 சாமுவேல் 11:12 உங்கள் கண்களை திறக்கணும். அதுல 55:17 நினைக்கிறேன், அந்தி சந்தி மத்தியான வேளையில கர்த்தருடைய வேதத்தில் நான் தியானமாய் இருந்து நான் முறையிடுகிறவன் என்று தன்னை குறித்து சொல்லுகிறான். ஆனால் அந்த 11ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 11:12 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன்
அந்த யுத்தத்திலே முதன்மையாய் நிற்க வேண்டிய மனுஷன் அவன் எருசலேமில் என்ன பண்ணிட்டான்? தங்கிட்டான். அப்போ அவன் யுத்த களத்திலே இருக்கும் பொழுது, ஏனென்றால் ஆண்டவர் அந்த யுத்த களத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் யுத்தத்தை வெல்லுவதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட டாப் மோஸ்ட் பிரையாரிட்டி. So God was present at the front of the war. அங்க நின்று கொண்டிருக்கிறார். இவன் அரண்மனையில நிக்கிறான். அப்போ இவனுக்கும் அவருக்கும் ஒரு இடைவெளி வந்து விட்டபடியினாலே அதை மேற்கொள்வதற்கு என்ன பண்ணிருக்கணும்? அவன் வசனத்தை வாசித்திருக்கணும், ஜெபிச்சிருக்கணும். அந்தி சந்தி மத்தியான வேளையில நான் உம்மிடத்தில் தியானமாய் இருக்கிறவன் சொன்னவன் நல்லா சாப்பிட்டு உறங்கிட்டு அவன் அரண்மனையில் உப்பரிகையில் அவன் உலாப்பி கொண்டிருக்கிறான். ஏற்கனவே கர்த்தர் அவனுக்கு சமீபமாய் இல்ல, தூரமாய் இருக்கிறாரு. அவரை சமீபமாய் அழைக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸையும் அவன் பண்ணல. ஆகையினாலே தூரமாய் இருக்கிறவர் தூரமாகவே இருந்து விட்டார். ஆகையினால் இவன் ஒரு பாவத்தை செய்து விடுகிறான். ஆனால் அந்த பாவத்தை செய்துவிட்ட மாத்திரத்திலே, அந்த நாத்தான் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே அவனுடைய இருதயம் என்ன ஆகுது? நொறுங்குண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது போராடுகிறான். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்துவிட்டேன். அப்போ அது அந்த சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் எழுதுறான், நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? புறக்கணிக்க மாட்டார். நொறுங்குண்ட இருதயத்துக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் அவனை அந்த பெரிய பிரச்சனையிலிருந்து மீட்டு கொண்டாரா இல்லையா? அதே போலதான் நம்ம வேதத்தில் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். இங்க பாருங்க, வாட் இஸ் பிரிங்கிங் God closer to you and what is making God to leave you at a distance. இத நல்லா நீங்க தெரியணும். ஆவிக்குரிய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற பிள்ளைகள் இதை அறிந்து கொள்ளணும். 2 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே கர்த்தர் அந்த தாவீதோடு கூட இருக்கிறார். சவுலே சொல்றான், நீ இன்னும் வர வர பெரிய காரியங்களை செய்வாய் என்று அவனே சொல்கிறான். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடியினாலே நீ வர வர பெரிய காரியங்களை செய். அப்பொழுது அவன் கர்த்தர் அவரோடு கூட சமீபமாய் இருந்த பொழுது அவன் கடைசி 2-3 வசனத்தை 2 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தீங்க. 1 சாமுவேல் 26 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம். My wife is not here to correct me. I think she is making coffee. அதுல 26ல கடைசி வசனத்துல அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறபடினாலே அவன் ஒரு சாட்சி சொல்லுகிறான். இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட உன்னோடு இருந்தபடியினாலே உன்னுடைய ஜீவன் என் பார்வைக்கு அருமையானபடியினாலே நான் உம்மை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறேன். அதே போல என்னுடைய ஜீவனும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறபடியினாலே என்னை ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, கர்த்தர் அவனோடு கூட சமீபமா இருக்கும் பொழுதெல்லாம் அவன் எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி பகர்றான். ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. தன்னை எதிர்த்து நிற்கிற அந்த சவுலை கொலை செய்யாமலே அவனை விட்டு வைக்கிறான். கர்த்தர் அவனுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது அவன் கர்த்தருடைய காரியங்களை அழகாக செய்வதை பார்க்கிறான். ஆனால் அவன் வந்ததுக்கு அப்புறம், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறான், இப்படி சவுல் என்னை எப்படியாவது ஒரு நாள் 27ஆம் அதிகாரம் 1வது வசனம், எனக்காவது ஒரு நாள் என்ன பண்ணிடுவான்? என்னை கொண்டு போட்டுருவான். அதனால நான் ஒரு பெலிஸ்தியர் பட்டணத்தில் போய் ஒளிந்து கொட்டால் எனக்கு தேவையில்லை என்று அவன் யோசிக்கிறான். அப்போ அவனுடைய இருதயத்தின் யோசனையின்படியே அவன் செய்ய நினைத்தபடியினாலே கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணிட்டாரு? தூரமாயிட்டாரு. சமீபமாயிட்டல, தூரமாயிட்டாரு. இதுவரைக்கும் அவனோடு கூட இருந்தவர் அவன் இருதயத்தின் யோசனையின்படி செய்ய ஆரம்பிச்ச உடனே கர்த்தரை என்ன ஆயிட்டாரு அவனுக்கு? அப்போ கர்த்தரை நீ சமீபமாய் வைத்திருக்கிறது தான் உன்னுடைய பலன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே அவன் ஒரு காரியத்தை செய்கிறான்.
அதனால தான் கர்த்தர் தாவீதை குறித்து என் இருதயத்திற்கு ஏற்றும். அவன் கர்த்தர் அவனை விட்டு தூரமா போயிட்டாரு அப்படின்னு சொன்னா எப்படியாவது அழுது போராடி கண்ணீர் விட்டு ஆண்டவரை என்ன பண்ணிடுவான், பக்கத்துக்கு கொண்டு வந்துருவான். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அங்க நீங்க வசனத்தை நீங்க நல்லா யோசித்தீங்கன்னா இதெல்லாம் அந்த சத்தியம் உங்களுக்கு புரியும். நீ என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னிடத்தில் திரும்புவேன். அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுவோம். இவன் கர்த்தரிடத்துல திரும்புனா அவர் இவனிடத்துல திரும்பிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தர் சமீபமாய் வந்துட்டார். இவன் கர்த்தருக்கு சமீபமாய் போனா அவர் அவனுக்கு நெருங்கி வந்துட்டார். அதுதான் பலப்படுகிறது. 30 அதிகாரத்தில் அந்த சத்தியத்தை நாம் வாசிக்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனோடு கூட இருந்த 400 மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சிறை பிடிக்கப்பட்டாங்க அமலேக்கு பட்டணத்தில். அமலேக்கியர் வந்து சிக்லாக்கு பட்டணத்தை தீக்கிரையாக்கி விட்டார். அப்பொழுது அவனுக்கு ஒரு பெரிய நெருக்கம், பயங்கர போராட்டம். அமலேக்கியர்களால் இவனுக்கு நிறைய போராட்டம். அப்பொழுது அவனுடைய வாலிப நண்பர்களே 400 பேர் அவனுடைய வாலிப, அவர்களே அவன் மீது கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார். தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறான். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய பலன் எல்லாம் போகும் வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்றான், அழுகிறான். அழுது கொண்டு தன்னுடைய பலன் என்ன, தன்னுடைய இதயத்தின் யோசனை. அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தருடைய யோசனை என்றால் அது பலன். ஆனால் தன்னுடைய யோசனையின்படி செய்யும் பொழுது அவன் பலவீனன் ஆயிட்டான். அல்லேலூயா சொல்லுமா. அவன் பலன் இல்லாமல் போகும் மட்டும் தன்னுடைய அந்த மூளை அறிவெல்லாம் போகிற வரைக்கும். நல்லா கவனிங்க பிரியமா. You are strong-headed fellow, but God helps only the weak-headed fellow. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால அவன் பலன் இல்லாமல் போகும் மட்டும் கர்த்தருடைய பாதத்தில் அவன் அழுகிறான். வேத வசனம் சொல்லுகிறது, தாவீது இழந்தவைகளை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டார். இதான் கர்த்தரில் பலப்படுது. எப்பொழுதுமே ஆண்டவரை உங்களை நெருக்கமாய் வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுமா. அவித்து போடாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. எப்பொழுதும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு இருங்க. நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு கூட இருங்க, நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட இருங்க. கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருப்பார். அதுதான் உங்களை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா சொல்லுமா. இரண்டாவது அந்த 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும். அவருடைய சத்துவம், நீங்க ஆண்டவராய் இயேசுவை நீங்க பிழிஞ்சி சாறு எடுத்தீங்கன்னா, அவரை பிழிஞ்சாங்க. அவருடைய சிலுவையில அவர் அப்படியே தான் அவர் பிழிந்து எடுக்கப்பட்டார். ஆனா அந்த எடுக்கப்பட்டதுல நீங்க இந்த ஆண்டவருடைய கர்த்தத்துவத்தை பாத்தீங்கன்னா, அப்படி பிழிஞ்சி எடுக்கப்பட்ட அந்த சாரிலே காணப்பட்ட அவருடைய சத்துவம் என்ன, அவர் உண்மை உள்ளவர். அப்போ நான் உண்மை உள்ளவனாய் இருந்தேன் என்றால் தான் நான் பலப்பட முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. ஏனென்றால் என்னிடத்துல உண்மை காணாவிட்டால், நல்லா கவனிங்க, என்னிடத்துல உண்மை காணாவிட்டால், என்னிடத்துல உண்மைக்கு புறம்பான காரியங்கள் காணப்பட்டுச்சுன்னா அது கொடுக்கிற பலன், யார் கொடுக்கிற பலன்? அது பொய்யும் பொய்க்கு பிதாவுமாய் அவன் கொடுக்கிற பலன் தான். இது ஆண்டவருடைய பலனா இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா. அப்போ உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. ஆகினால் தான் சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே என் உள்ளத்தில், 51ஆம் சங்கீதம் 6வது வசனம், என் உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறேன். அதான் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை. நீங்க இந்த வல்லமை தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஒரு பெரிய பவர் கிடைக்க போகுது. அல்லேலூயா சொல்லுவோமா. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஸ்ட்ரென்த் இருந்தாதான் உண்மையுள்ள மனுஷனுக்கு தான் கர்த்தர் அந்த வல்லமையை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. அவன் தான் அது he can enter into the armor of God, armory of God, and take out his armor and then win the battle. எனக்கு அன்புக்குரியவர்களே, உள்ளத்திலே உண்மை, ஏன்னா நீங்க அதை யோசித்து பாத்தீங்கன்னா
அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, ஒரு தவறு செய்து விடுகிறான். அது அவனுடைய பின்மாற்றத்தினாலே ஒரு தவறு செய்து விடுகிறான். நீங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்து வாசித்து பாருங்க, அப்பதான் நல்லா புரியும். அந்த தவற மறைக்கிறதற்கு அவன் என்னத்தெல்லாம் பிரயாசப்படுறான். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த தாவீதுடைய வாழ்க்கையை சில பேர் வாசித்தா பிடிக்காது. தாவீது இவ்வளவு அசிங்கமான ஒரு மனுஷன், அவனு போய் இந்த வேதத்துல, பரிசுத்தமான வேதத்துல எழுதி வைத்த ஒரு பெரிய தாய் என்ற ஒரு பெரிய சண்டை ஒரு நாள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான மனுஷனை பத்தி பைபிள்ல எழுதி இருக்கிறார்கள். அவன் செய்த மோசமான காரியம் நீ செய்யக்கூடாதுன்னு தான் எழுதப்பட்டு. அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், நல்லவன் ஒருவரும் இல்லை, ஒருவனாகிலும். அப்போ நாவீது அந்த தவறை செய்ததை மறைக்க எத்தனையோ காரியங்களை செய்து பார்த்தான். அவனால இருக்க முடியல. குழந்தை பிறந்துச்சு, உண்மைதான். அப்ப நான் நினைக்கிறேன், ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேல அவன் பின்மாற்றத்தில் இருந்திருப்பான். ஒரு பாவத்தை செய்கிறதற்கு, அதை மறைக்கிறதுக்கு அவன் மனம் திரும்புறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கு? நீங்க அநேக பாவங்களை செய்கிறோம், மனம் திரும்பி வர்றதுக்கு நம்மளுக்கு ஆயுசு நாள் முடிஞ்சு போயிடும். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்து, உண்மை உள்ள மனுஷனைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அவனுக்குத்தான் கர்த்தர் சமீபமாய், அவனைத்தான் கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. பொய் பேசுகிறவனா கர்த்தர் பலப்படுத்தவே மாட்டார், பலப்படுத்தவே மாட்டார். உள்ளத்திலே உண்மை இருக்கு. இதான் கர்த்தருடைய சத்துவம். ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது? என் தேவனோ உண்மையுள்ளவர். அதான் அவருடைய சத்துவத்தின் வல்லமை. அவர் உண்மையா இருக்கிறது தான் his strength. அல்லேலூயா சொல்லுவோம். I don't say it is a power, it is a strength. நான் உண்மையா இருக்கிறதா, it is my strength, in inner strength. அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் இன்னொரு காரியம் சொல்லட்டும், பரிசுத்தம். உண்மை அவருடைய சத்துவத்தின் வல்லமை. நீங்க அவரை பிழிஞ்சி எடுத்தா அவர் பரிசுத்தர். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. இஸ் a very holy God. அவரிடத்துல ஒரு அசுத்தத்தையும் நம்ம பார்க்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த பரிசுத்தம்ன்றது, எனக்கு அன்புக்குரியவர்களே, மீண்டும் நான் சொல்லட்டும், நான் கர்த்தரில பலப்படுகிறது போல அந்த பரிசுத்தம் அடைகிறது. இட்ஸ் நாட் இன்னைக்கு அபிஷேகம் பெற்றவுடனே நீங்க பரிசுத்தம் அடைகிறது. பரிசுத்தம் அடைகிறதற்கு ஒரு பலன் கிடைக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. நீங்க பரிசுத்த ஆவியினால அபிஷேகத்துல நிறைஞ்சிட்டீங்கன்னா நீங்க பரிசுத்தம் அடைகிறீங்கன்னு எவனாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தவறு. நிறைய அப்படிதான் பேசுறாங்க. நீ பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டனா நீ அப்படியே பரிசுத்தமாயிடுற. இல்ல, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டால் அந்த நிமிஷமே நான் பாவங்களுக்கு மனம் திரும்பி இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டால் அந்த நிமிஷத்துல எனக்கு ரட்சிப்பு. ஆனா அதே நிமிஷத்துல எனக்கு பரிசுத்தம் கிடைக்காது. இட்ஸ் a process. ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பவுலடியார் சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்கள். பரிசுத்தம், பரிசுத்தத்துக்கு நாம் அடைகிறதற்கு ஒரு முக்கிய காரணம் ஒரு காணப்பட வேண்டும் என்றால், நான் செய்கிறது தவறு என்று நாம் உணரணும். அல்லேலூயா சொல்லுவோமா. இல்லன்னா பரிசுத்தம் அடைய முடியும். அகைன் இங்க ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும். பரிசுத்தம் ஆகிறதற்கு ஒரு முக்கியமான ஒரு பேசிஸ் என்ன? கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ரத்தம், கர்த்தருடைய அபிஷேகம் எல்லாம் உண்மைதான். ஆனா என்னை பரிசுத்தமாக்குகிறது நான் அந்த அசுத்தமான காரியம், அது அசுத்தமான காரியம் என்று அதை உணர்ந்து அதை விட்டு விடும் பொழுதுதான் நீ பரிசுத்தமாக்கப்படுகிறாய். அதை வைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது நான் அபிஷேகம் இருக்கு, நான் பரிசுத்தமாயிட்டேன்னு நீங்க சொல்ல முடியாது. ஆகையினால் தான் இன்றைக்கும் நம்ம ஆண்டவருடைய அற்புதங்களை செய்ய முடியல. இவ்வளவு
இவ்வளவு நம்மகிட்ட குறைவுகள் காணப்படுகிறது? ஏனென்றால் ஒரு தவறான ஒரு அர்த்தத்தை நாம் வைத்துக் கொள்கிறோமே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்துருச்சுன்னா நான் பரிசுத்தம் அடைகிறேன். இல்ல பிரியம், அசுத்தமான எண்ணெய் பரிசுத்தமாக்குகிறதுக்கு தான் அவருடைய அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த அபிஷேகம் நித்திய ஆவியினாலே. எபிரேயர் 9:14 நீங்க வாசித்து பாருங்க. அங்கு நித்திய ஆவியின் உதவியினாலே எனக்குள்ள இருக்கிற மனசாட்சிகளின் செத்த கிரியைகளை கழுவுகிறது இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ அந்த ஆவியானவர் எனக்கு துணை இருந்துச்சுன்னா நான் எனக்குள்ள இருக்கிற இந்த அசுத்தத்தை என்னால் என்ன பண்ண முடியும்? உணர முடியும், என்னால பார்க்க முடியும். அந்த அசுத்தத்தை நீக்கி போடுகிறதற்கு கர்த்தருடைய ரத்தத்துக்காக ப்ளீட் பண்ண முடியும். நான் மனம் கசந்து அழ முடியும். பேதுரு எப்படி அவன் மனம் கசந்து அழுதான்? ஆண்டவர் அங்கு விசாரிக்கப்படுகிறார், காரி துப்பப்படுகிறார். அவர் கன்னத்திலே ஒரு போர்ச்சேவகன் அடிக்கிறான். தூரத்திலிருந்து அவன் பார்க்கிறான். என்னென்ன he want to stand in a comfort zone. கர்த்தருக்கு அவனுக்கு எவ்வளவு தூரம்? ரொம்ப தூரம். தூரத்திலிருந்து அவன் பார்க்கிறான், இயேசுவை பார்க்கிறான். ஆனால் அவன் உடைக்கப்பட்டது கர்த்தருக்கு சமீபமாய் தெரிந்து விடுகிறது. அல்லேலூயா சொல்லும். அவன் மனம் கசந்து அழுதான். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உணர்வு தான் உங்களுக்கு நமக்கு முக்கியம். நான் பலவீனன் என்று அறிந்து கொள்ளணும், நான் பொய்யன் என்பதை அறிந்து கொள்ளணும், கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளணும், நான் நல்லவன் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லும். ஐ எம் ஆல் ரைட் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உன்னை விட்டு விலகி போயிடும், ரொம்ப தூரம் போயிடுவார். இதை நீங்க சத்தியமா எழுதி வைத்துக்கணும். நீ என்னைக்கு ஆகையினால் தான் அங்கு வேதம் சொல்லுகிறது, அந்த 6ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, நீதி என்கிற மார்க்கவசத்தை தரு. உன்னுடைய நீதி அல்ல, அவருடைய நீதியை நான் என்னுடைய மார்க்கவசமாக தரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் என்னுடைய நீதியை மார்க்கவசமா தரித்துக் கொள்ள முடியாது பிரியமா. That's why I told you it is not made by you. It is made and prepared for you. When you enter into the armory, you can just take his righteousness and put on you. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீ பலப்படும் பொழுது கர்த்தருடைய நீதியை எடுத்து உனக்கு மார்க்கச்சியாக உன்னால் போட்டுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? Without the fundamental, without Ephesians chapter 6 and verse 10, all other things are impossible. I am telling you, I am give it in writing. All things are impossible. நீ கர்த்தரிலே நீ பலப்படலன்னா, சத்துவத்தின் வல்லமையில நீ பலப்பட முயற்சி பண்ணலன்னா, பரிசுத்தம் என்பது அந்த கடைசி நாளிலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. It's a step. நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்கள். அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா போறோம் உங்களை பலப்படுறீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் பரிசுத்தர், என்னை போல நீங்கள் என்ன இருக்கணுமா? அப்போ நான் பரிசுத்தன் நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சமீபமா இருக்க முடியாது, பலப்பட முடியாது. ஆண்டவரே, நான் அசுத்தன், அசுத்த உதடு உள்ளவன் சொல்றான். நான் அசுத்த உதடு உள்ளவன். அப்படி சொல்லும் பொழுதுதான் வானத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு வந்து அவன் நாவை தொடுகிறான். அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். என்னைக்கு நான் உணரலையோ அப்போ அந்த அசுத்தன் என்ற உணர்வு மாத்திரமல்ல, போல நான் என்ன பண்ணணும்? பரிசுத்தமா மாறணும்னு ஒரு எண்ணம். 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. இங்க இருப்பீர்களாக என்று ஒரு சஜஷன் கொடுக்கிறாரு. ஆனா லேவியராகமம் 19:2 நீங்கள் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் கட்டளை. அது 11:45 was a suggestion. But as I grow
It can never remain as a suggestion. I have to practice it. Hallelujah சொல்லுமா. நான் பரிசுத்தமாய் இருக்கணும். Hallelujah சொல்லுமா. அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தது போல நான் பரிசுத்தமாய் வாழணும். என்னிடத்தில் இருக்கிற அசுத்தங்களை எடுத்து களைந்து போடணும். It's a step. முதல்ல ஒரு longing to be holy, then living as holy. 20-26 வாசிங்க. அங்க இன்னொரு காரியத்தை சொல்றார். முதல்ல you long to become holy, then you try to be holy, then you long to be holy as God himself. Hallelujah சொல்லுமா. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. அப்படின்னு அந்த கோலை அடைய நினைச்சிட்டு இருக்கும் பொழுதுதான் அவர் மேகத்திலிருந்து வருவார், உங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு போவார். கரந்தட்டி ஆண்டு. அது வரைக்கும் நீ பரிசுத்தர்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா. You are not holy as God. You are trying to become holy as He is. அப்படி நடக்கும் பொழுதுதான் அவர் இந்த மோசே மேல தன்னுடைய நீதியின் சால்வையை மூடி அவனை அப்படியே எடுத்துக்கொண்டு ஆண்டவர் போனது போல அந்த ரகசிய வருகையில் when I longing to be holy and living like holy and longing to become holy as God himself, அந்த ஆசையில நான் இருக்கும் பொழுது கர்த்தர் மேகத்திலே வருகிறார். அதுதான் அபிஷேகம். அந்த அபிஷேகம் உனக்கு கொடுக்கிற எண்ணங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா. நீங்க don't be misled by the power, don't be misled by the fire. They shout and say, I want a strength, I want a strength. When I have the strength only, I will have the power. Hallelujah. If I don't have the strength, நான் கத்துவேன், பிரயோஜனம் இல்லை. சட்டம் தான் பெருசா வருமே, அதுல ஒன்னும் பிரயோஜனம் இருக்காது. எனக்கு அன்புக்குரியவர்கள் என் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய சத்துவத்தின் வல்லமை உண்மை என்று சொன்னேன், பரிசுத்தம் என்று சொன்னேன். மூன்றாவதாக தேவனுக்கு பயப்படுகிற பயம். இது அவருடைய சத்தம். சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் பிதாவுக்கு பயந்தார். He had a reverential fear. இது தேவ பயம். நான் பயத்தை பத்தி நான் சொல்ல, தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று நான் பேச விரும்பல. ஏன்னா பிசாசு கூட அவரை கண்டு என்ன பண்ணுதான், பயப்படுது. அந்த பயத்தை மார்டல் ஃபியரை பத்தி சொல்ல. I am talking about the reverential fear. பயபக்தி. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயபக்தி, அதுதான் இந்த அபிஷேகத்தின் மூலமாய் கிடைக்குதான். அல்லேலூயா சொல்லுவோம். அதான் எசேயா 11:2 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியானவர். அப்போ அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், it is an inner strength. இந்த இன்னர் ஸ்ட்ரென்த் வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும் பிரியமா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. அது என்னது? நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவருடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் உண்டு. அப்போ அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் வேணும் பெரிய. That is a strength. That is a strength. அந்த காலத்தில் நான் கிறிஸ்தவனா தான் இருந்தேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுதான் இருந்தேன். ஆனா கோயிலுக்கு அந்த கமிட்டி மீட்டிங் போற வரைக்கும் சீரட் குடிச்சிட்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. கடைசி பட்டை கீழே போட்டு நசுக்கிட்டு தான் அப்புறம் கமிட்டி மீட்டிங்ல போய் உட்கார். அப்படிதான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் ஒவ்வொன்றாய் என்று சொல்லிக் கொடுத்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்ப ஆலயத்துக்கு போனா நடுக்கத்தோடு தான், அங்கு கம்யூனியன் எடுக்கும் பொழுது நடுக்கத்தோடு கூட தான் போறோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நடுக்கத்தோடு கூட தான் போறோம். ஏனென்றால்
நம்மிடத்துல அவ்வளவு பரிசுத்தம் காணப்படலையே. கண்புக்குறிகளே, நல்ல இந்த மனசுல வச்சுக்கோங்க, நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நீங்க நல்லவன் சொல்லிக்காதீங்க, வேணா கம்பேர் பண்ணலாம், அவளை காட்டிலும் நான் நல்லவன் சொல்லுவேன். பட் நெவர், காட் நெவர் கம்பேர்ஸ் லைக் தட். இத மனசுல வச்சுக்க. இது உலகம் சொல்லிக் கொடுத்த பாடம். நான் அவனை காட்டிலும் நான் நல்லவன். எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இன்றைக்கு ஒரு விசேஷித்த பலனை உங்களுக்குள்ள கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? the inner strength. அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் தான் ஏமாற்றத்திலும் கூட நாம் ஏமாறாமல் இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோல்வியிலும் கூட நாம் இன்னும் முயற்சி பண்ண தோணும். அல்லேலூயா சொல்லுவோம். அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம். பெரியம்மா, உலகம் கொடுக்கிற பாடங்கள படி நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். இப்ப இந்த நம்ம ஆண்டவர் நடத்திட்டே வர்றாரு, ஒரு தோல்வி வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகம் கொடுக்கிற வழியில வெற்றியை பார்க்க போறோம். பட் தவித போல அப்படியே முழங்கால் படிட்டு பலனில்லாமல் போகும் மட்டும் அழுது, அங்கு வேதம் சொல்லுகிறது, தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அதனால் தான் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ திடப்படுத்துகிறது உன் கையில இருக்கு. டு என்கரேஜ் யுவர் செல்ஃப். யார் உன்னை என்கரேஜ் பண்ண முடியாது. இப்ப நீ கர்த்தரில் நீ பலப்பட்டன்னா, அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்பட்டீங்கன்னா, நீங்க உங்களை பலப்படுத்திக் கொள்ள முடியும். அல்லேலூயா. யூ கேன் என்கரேஜ் யுவர் செல்ஃப். அவ்வளவு பெரிய பிரச்சனை. 1 சாமுவேல் 30 அதிகாரத்தை நீங்க முதல் 6 வசனத்தை நீங்க வீட்டுக்கு சேர்ந்து அடிக்கடி நீங்க வாசிங்க. அடிக்கடி வாசிக்கிற பகுதி எனக்கு எல்லாமே பிரச்சனை. அப்ப எங்க பிரச்சனைக்கு அவன் பரிகாரம் தேடி எங்கேயும் போகல. அவன் எங்க குடியிருக்கிறானோ, எங்க தங்கி இருக்கிறானோ, அங்கேயே முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் அழுது போராடி, ஆண்டவரே என் யோசனையில நடந்துட்டேன், என் புத்தியில நடந்துட்டேன், பலனில்லாமல் போகும் மட்டும் அவன் கர்த்தரிடத்திலே அழுது புரண்டு என்ன பண்ணா? தன்னை என்கரேஜ். அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நான் இந்த தண்டை பின்பற்றி கான்பிடன்ஸ், தன்னுடைய தைரியத்தை அவன் திரும்ப பெற்றுக் கொண்டான். Can I go after them, Lord? Can I go after them? He went after them. He recovered everything what he had lost. எனக்கு அன்புக்குரியவரே, முழங்கால் படியிடும். இன்றைக்கு நீங்க கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய பாஷையை எனக்கு புதுப்பித்து தாங்க, எனக்கு ஒரு பரியாச உதடுகளை தாங்க அப்படின்னு கேளுங்க. நம்ம கொஞ்ச நேரம் முழங்கால் படியிடுவோம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய பாஷையை கொடுப்பார்னா அது ஒரு பெரிய நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய கண்ணீரை பார்த்திருக்கிறார் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு அடையாளம். தாவீது சொல்றான், எனக்கு ஒரு அனுகூலமான பகைஞர்கள் கண்டு வெட்கமடையும்படிக்கு எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தருளும் கேட்கிறான். ஆண்டவரே எனக்கு ஒரு அனுகூலமான ஒரு அடையாளம், இன்னைக்கு என்னை பலப்படுத்தினீர், என்னை திடப்படுத்தினீர் என்பதற்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடும், ஆண்டவர்கிட்ட கேட்போம். முதலாவது அவரிலே பலப்படுவோம், கிறிஸ்துவிலே பலப்படுங்க. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஓ ஆண்டவர், I give you 5 minutes quiet time. யாரும் ரியாக்ட் பண்ண வேண்டாம். ஆண்டவரோடு கூட உறவாடுங்க. தாவீது சொன்னது போல, இது என்னுடைய பலவீனம் ஆண்டவரே,
இந்த பலவீனத்தை நான் மேற்கொள்ள முடியல. தெரிஞ்சு சொல்லுங்க. நீதிமான் என்று நினைக்காதீங்க. நான் சொல்றேன், என்ன நான் புல்பிட்ல இருந்து பேசுகிற என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். நான் நல்லவன் அல்ல. ஏசாமியே சொல்லியிருக்கிறார். கண்களை மூடுங்க. கண்களை திறந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்கள தான் பார்ப்பீங்க. கண்களை மூடுனீங்கன்னா ஆண்டவர் உன் பக்கத்தில் நிற்கதை பார்க்க முடியும். கர்த்தர் உன் மன கண்களை திறக்க முடியும். ஷீலபஹா ஷபலுக்கர சந்துரதி திரியோ மஹா சமந்துரதி துலபா இக்கலோரபஹ ஷபலுக்கர சந்துரதி. அப்படியே உங்களுடைய குறைவுகளை கர்த்தரிடத்தில் பலவீனம் என்று சொல்லிட்டு நீங்க உங்களை பலப்படுத்திக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறத உங்களால உணர முடியும். ஒரு புதிய எண்ணெயினால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை அபிஷேகிப்பார். உங்க கையில தான் இருக்கு. புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது உங்க கையில தான் இருக்கு. பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட போராட, எதிர்த்து நிற்க, திராணி உள்ளவர்களாய் நிற்க நான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட விரும்புகிறேன். சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க வேற யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். உனக்கும் கர்த்தருக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஹிண்ட்ரன்ஸ் நீதான் தூக்கி போடும். அது உனக்குத்தான் தெரியும். அந்த ஆவியானவர் சொல்றத நீ அப்படியே கடைபிடி. நீங்க பலப்படுங்க. நீங்க பலப்பட்டா போதும். நீங்க பலப்பட்டா போதும். பலவீனமாய் இருக்கிற, துராகிருதனாய் இருக்கிற கணவன் ரட்சிக்கப்படுவான். பலப்படுங்க. நம்ம பலப்படும். கர்த்தர் கொடுக்கிற பாஷையை அமைதியா பேசுங்க. உங்க பாஷையிலே உங்களுக்கே ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும். இன்னைக்கு கர்த்தர் நாவை தொடுகிறது. என் நாவை ஆண்டவரை தொடுங்கன்னு சொல்லுங்க. ஒரு ரபாக ஷபலுக்கர சந்துரதிக்க போல கர்த்தர் கொடுக்கிற அந்த உளறுகிறதை அங்கீகரி. நீ முதல்ல ஒரு நாவு உளறுகிறதை நீ அங்கீகரி. தேவன் உன்னோடு கூட பேசுகிற என்பது அர்த்தம். பரியாச உதடுகளினால் கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். பரியாச உதடு, ஸ்டாமரிங் டங், அதை நான் என்னுடைய கலோக்கியல் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்றேன். உளறுகிறது. அது உளறலாய்த்தான் தெரியும். ஓ ரபூனி சீமா ஹந்துகுலிபா சிக்கலோ கர ஷபலு கர சந்துரதி திலபஹந்துகுலிபா ஷபலு கர ஷாகி ஓ ரிபஹந்தரதி கபோலியமோ ரபபபபப இக்கலபஹோ ஷபலு கரச. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஒருவரும் இந்த இடத்துல வெறுமனே போகக்கூடாது. பெற்றுக்கொள்ளுங்க. ரிபஹஷபலு கரசந்தர திலபஹந்தரதி கபோலியமோ ஷபலு. என்கரேஜ் யுவர்செல்ஃப், என்கரேஜ் யுவர்செல்ஃப். உங்களையே உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் பல்வேடத்திலே கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்க நான் முயற்சி செய்வேன், முயற்சி செய்வேன், முயற்சி செய்வேன், முயற்சி செய்வேன். வாயை தரங்க, வாயை தரங்க, வாயை தரங்க, வாயை தரங்க. புதிய பாஷையினால் கர்த்தர் உங்களோடு கூட பேசட்டும், 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 பேசட்டும். வாயை தரங்க, தரங்க பிரியமான. வாயை விரிவாய் திற. அப்பொழுது கர்த்தர் நன்மையினால் நிரப்புவார். வாயை தரங்க, வாயை தரங்க. வாயை திறக்காம இருக்காதீங்க.
ஒரு வாயை திறக்காமல் இருக்காதீங்க. வாயை விரிவாய் திறங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, கர்த்தர் நன்மையினால் நிரப்புவார், நன்மையினால் நிரப்புவார், நன்மையினால் நிரப்புவார், நன்மையினால் நிரப்புவார், நன்மையினால் நிரப்புவார், நன்மையினால் நிரப்புவார், நன்மையினால் நிரப்புவார். ரிபஹ ஷபலுக்கர சந்த். பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. சும்மா இருக்காதீங்க, சும்மா இருக்காதீங்க. ஓ ரிபஹ ஷபலுக்கர சந்துரதி லபு ரீகரபஹ சந்துரதி துரப லிபஹ ஷபலுக்கர ஷபல். பேசுங்க, கர்த்தரோடு கூட பேசுங்க. அந்நிய பாஷையில பேசுகிறவன் கர்த்தரோடு கூட ரகசியங்களை பேசுகிறான். பேசுங்க, 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 கர்த்தரோடு கூட ரகசியம் பேசுங்க. பெற்றுக்கொள்ளுங்க. இது ஒரு பெரிய புதிய அபிஷேகம். இது நுகத்தை முறிக்கிற அபிஷேகம். வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளை எதிர்த்து இருக்கிற அபிஷேகம். என்னுடைய பாஷையை கர்த்தர் சுத்தமான பாஷையாக மாற்றுவதற்கு முன்பாகவே என் வாயை அவர் பரியாச உதடுகளினால் நிரப்புகிறதை நான் காண்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அபிஷேகம் உங்களை நடத்தும், உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கு பெற்றுக்கொள்கிற அந்த பலன் உன்னதத்திலிருந்து வருகிற பலன், இது உன்னதத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற அவருடைய திவ்ய சுவாபங்களின் பலன். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வாயை திறங்க, வாயை திறங்க, வாயை திறந்து பேசுங்க, 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 பேசுங்க. வாயை திறந்து பேசுங்க, 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 பேசுங்க. ஆண்டவரோடு கூட பேசுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க. வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. யாரும் சும்மா இருக்க வேண்டாம். வாயை திறந்து பேசுங்க. ஆண்டவரோடு, ஆண்டவரோடு கூட பேசுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசட்டும். வாயை திறங்க. உன் காதுகள் கேட்கிறதில்ல, நீ வாயில பேசுகிற பரியாச உதடு கர்த்தர் உன்னோடு பேசுகிற ஒரு பாஷை. அது காதுல கேட்கிறதில்ல, நீ பரியாச உதடுகளினால் பேசுகிறது தான் கர்த்தர் பேசுகிறார். நீங்க ஒரு புதிய பாஷை இல்லாம நான் இங்கிருந்து போக மாட்டேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய பாஷையை நீர், ஆண்டவரே, நீ unless you make my tongue a chaste language, I will not go from this place. என் பாஷையை அப்படியே நீங்க ஆண்டவரே சுத்தமான பாஷையாக மாத்துங்க, சுத்தமான பாஷையாக மாத்துங்க. என்னை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, என்னுடைய பாஷையும் சுத்தமான பாஷையாக மாத்துங்க. அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள் ஏற்றுக்கொள்கிறது போல இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார், கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்துகிறார், கர்த்தரிடத்தில் நீ உன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறாய். ஓ ரபா பாபா 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 பாபா, you are strengthened, you are being strengthened in every walks of your life, in every walks of, even in your thoughts, even in your deeds, even in your steps, everywhere you will be strengthened by God. You will be strengthened by God. உன்னுடைய அவுட்லுக்கே மாறிடும். ஆண்டவரை குறித்து, சத்தியத்தை குறித்து, இந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸை குறித்து உன்னுடைய எண்ணங்களே மாறும், அவுட்லுக்கே மாறும். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Unless you are satisfied that you are filled, don't sit. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. Something or the other you must have had a hint from God that you have received it. Some hint. சும்மா யார் இங்க யார் ஒருவரும் கூட சும்மா போறதில்லை.
You might have had a hint from God that you have been touched by God. Karabaho shabalukar dilabahantharadi kaboliya morabab oribaha shabalukar sanduradi பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிரப்புகிறார், கர்த்தர் நிரப்புகிறார், கர்த்தர் நிரப்புகிறார், கர்த்தர் நிரப்புகிறார், கர்த்தர் நிரப்புகிறார், கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருடைய அபிஷேகம் இறங்குகிறது. The defective parts of your body is being healed. உடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறுகிறது. இப்பொழுது பலப்படுத்துகிறார். ஒவ்வொரையும், ஊனையும் எலும்பையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். பலப்படுத்துகிறார், 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 பலப்படுத்துகிறார். கரபாஹோ சபலு கர சந்துரதி தீலபஹந்தரதி கபலியமோ சபல் ஓ ரிபாபா பாபா இகலபாஹோ சபல். பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது. பனியை போல இறங்குகிறது, பனியை போல இறங்குகிறது, பனியை போல இறங்குகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உன் மீது இறங்குகிறார். I'm not talking from my heart. என்மேல் அப்படியே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறது, என்னால் உணர முடிகிறது. அதே போல என் பிள்ளைகள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கு. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். அது நிச்சயமா சத்தியமா நான் சொல்றேன். அது கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி என்று நான் நம்புகிறபடியினாலே என்னை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு புலனையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். கர்த்தர் மலடியை பிள்ளை தாட்சியாக்க முடியும். என் தேவனுடைய கரம் இதை செய்யும். என் தேவனுடைய கரம் இதை செய்யும். இது செய்ய முடியும். கர்த்தருடைய கரம் இதை செய்யும். நல்ல ஒரு வேலையை கர்த்தர் உனக்கு கட்டளையிட முடியும். இப்பொழுது கர்த்தர் லாபானை எச்சரித்தது போல சொப்பனத்தின் மூலமாய் உனக்கு எதிராளியான லாபானை, யாக்கோபுக்கு எதிராகி நடந்த அந்த காரியத்தை கர்த்தர் எச்சரித்தது போல இப்பொழுது உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படியா கர்த்தர் எச்சரிக்கிறார். உனக்கு விரோதமாய் செய்த அத்தனை கரத்தையும் கர்த்தர் ஒடுக்குகிறார். அத்தனை நாவுகளையும் ஒடுக்குகிறார். உனக்கு விரோதமாய் பேசுகிற நாவை கர்த்தர் அடக்குகிறார். ஏனென்றால் கர்த்தர் உன்னை பலப்படுத்தி இருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார். நம்புங்க பிரியமானவர்களே, இது நம்புங்க, நம்புங்க. அதாவது you need some strength to realize the power of God. Without any strength you can never realize the God's glory. பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியிலே ஜெபம் பண்ணுகிற ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். இதுவரைக்கும் நம்ம வாயை திறந்துதான் ஜெபம் பண்ணினோம், நம்முடைய ஆவியை ஊற்றி இருக்கிறோம், அவ்வளவுதான். இன்றைக்கு உன் ஆத்துமா தேவனை நோக்கி கதறப் போகிறது. நீ இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கும் போது உன் ஆத்துமா விழித்திருக்கும். உனக்காக அந்த ஆத்துமா கர்த்தரிடத்திலே பேசிக்கொண்டே இருக்கும். ஒரு புதிய அனுபவம். சரீரத்தில் அத்தனை பலவீனம். என்னால தூங்காம இருக்க முடியாது, படுக்காமல் இருக்க முடியாது, என்னால உட்காராமல் இருக்க முடியாது. ஆனால் உன் ஆத்துமா கர்த்தரோடு கூட போராடி கொண்டே இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி. The invisible soul will always commune with God. The invisible soul will always commune with God. இன்னைக்கு பலப்படுங்க. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க விரும்புகிற.
Your soul has to become stronger today. Your soul has to become stronger today. Your soul has to become stronger today. The soul has to come out from the weaknesses today. Rabaha shabalu raditulaba. Liba hantara dikhabolia. Adikadi sordu paralla. It is not your bodily weakness. It is not the weak of your spirit, but your soul is weak. நீங்க ஆண்டவர் அதைத்தான் சொல்றார். My people's soul is weak. Today I will strengthen their souls. பலப்படுங்க, 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 பலப்படுங்க. உள்ளான மனுஷன் பலப்படுகிறதை நான் காண்கிறேன். உள்ளான மனுஷன் பலப்படுகிறதை நான் காண்கிறேன். உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷன் பலப்படுகிறதை நான் காண்கிறேன். ரீபஹஷபலுகர சந்தர தீலபஹந்தர திகபோலியமோ ஷபலுகர தீலபஹஷபலுகர சந்தர. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. எபிரேயர் 5:7 சொல்லுகிறது, மாம்சத்திலே இருந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் கூட விண்ணப்பமும் வேண்டுதலும் பண்ணினார். ஆனால் அவருடைய சத்தத்திற்கு பதில் கிடைக்கல, அவருடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்கல. அங்கு வேதம் ஒரு அழகாக ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறது. அவருடைய பய பக்தியின் நிமித்தம் அது கேட்கப்பட்டது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னுடைய ஜெபம் உன்னுடைய பய பக்தியின் நிமித்தம் தான் கேட்கப்படணும். உன்னுடைய அழுகை கண்ணீர்னால் இல்ல. நீ கண்ணீர்னால் ஆகார் கண்ணீரை பார்த்த ஆண்டவர் பார்த்தார், அவருடைய கூக்குரலை கேட்டார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய பய பக்தியின் நிமித்தம் கர்த்தர் உனக்கு அருளை செய்கிறார். I see a new window opening in your spiritual life. The fear, the reverential fear for God will bring answers from God. கர்த்தருக்கு பயந்திருக்கிற ஒரு பயபக்தி அநேகரிடத்தில் காணப்படாத ஒரு காரியம். ஆண்டவரை விரும்புறாங்க, நேசிக்கிறாங்க, ஆண்டவருக்கு என்று சரீரத்தை சுட்டு எரிக்க ஒப்பு கொடுக்கிறாங்க. உண்மைதான். The fear of God. அது மாத்திரம் கேளுங்களேன், இந்த ஒரு அபிஷேகத்தில் தான் அது கிடைக்குமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியை அருளும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மீது இறங்கி இருந்தார். கேளுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற, நீங்க மட்டும் கேட்காதீங்க, நீங்க கேட்கும் போது குடும்பத்துக்கே அது கொடுக்கட்டும், குடும்பத்து கணவனுக்கும் அதை கொடுக்கட்டும், பிள்ளைகளுக்கும் கொடுக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி உங்களுடைய கூடாரத்தில் அப்படியே இறங்கணும், இறங்கணும், அப்படியே இறங்கணும். உங்க கூடாரத்தில் அப்படியே வந்து இறங்கி தங்கி இருக்கணும், தங்கி இருக்கணும், தங்கி இருக்கணும், தங்கி இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி அப்படியே அந்த கூடாரத்தின் மேல தங்கி இருக்கு, தாபரிக்கணும். கேளுங்க, கேளுங்க.